கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளரில் துவரம்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் அதில் வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நான் 2 கத்திரிக்காய், 3 முருங்காய் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வெந்ததுக்கு கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் காய் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த துவரம்பருப்பை எடுத்து கடைஞ்சிட்டு அதையும் வந்து காய் வெந்ததுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா சாம்பார் கொதிச்சதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணி இறக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான் சாம்பாருக்கான. இதோட கொஞ்சம் அப்பளம் வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல் அதோட அப்பளம் வச்சு தான் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. நீங்கள் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.